மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ நான் என்னோடய செல்ஃப் எஸ்டீமில் நான் ஒரு டீ டோட்டலர்னு இருக்கு. இப்போது எனக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் வாங்க நானே வாங்கி தரேன், ஃப்ரீயாக சாப்பிட்லாம் நீங்கள் அப்படின்னா நான் போயிடுவேன். நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, ஒரு ஆக்டிங் கெரியரில் செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருந்தால் உங்களால் சில கேரக்டர்ஸ்க்கு நோ சொல்ல முடியும், சில அழைப்புகளுக்கு நோ சொல்ல முடியும். செல்ஃப் எஸ்டீமை இழந்து ஒரு விஷயம் நமக்கு தேவையா, அதில் 1000 கோடி வரட்டும், தேவையா, நான் இப்படி தான் சார் இருந்தால் கொடுங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒன்ஸ் செல்ஃப் எஸ்டீமை இழந்துட்டோம்னா எடுப்பார் கைப்பிள்ளை, யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. தன்னை இழந்துன்னும் போது அந்த தன்னை இழக்கிறதுக்கு தான் பணமும் புகழும் சேருது. ஆனால் புத்தா ஒன்று புத்தாவை பற்றியோ அல்லது புத்தா சொன்னதாக எழுதப்படுகிற அனைத்து புத்தகங்களுமே உங்கள் செல்ஃப் ரியலைசேஷனை கேள்வி கேட்குற புக் தான். அது மாதிரி நீ சூழல் எனக்கு சரியாக இருந்தாலும் நீ அப்படிலாம் முன்னேற முடியாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சால் மேலே வர முடியுமோ அதுதானே விதை செய்து அதை செய். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திருமிகு ஜெய்சன் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் நம்ம இடையே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்காங்க, வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு வரோம், அதுக்கு நீங்கள் கொடுத்த தீர்வை பற்றி பேசிட்டு வரோம். ஆனால் இப்போ ஒரு கரியர் க்ரோத், இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வராங்க, இந்த கரியர் நான் போக விருப்பப்படுறேன், இதில் எப்படி நான் வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு வராங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இஷ்யூ சால்வ் பண்ணியிருக்கீங்க? நார்த்தில் இருக்கும்போது, நார்த்தில் நீங்கள் என்ன வாங்கணும்னு கேட்டால், சவுத்தில் என்ன வாங்கணுன்னா இன்ஜினியர், டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் வேறெல்லாம் வருது. இப்போது நார்த்தில் பொதுவாக என்ன வரும்னா, ஆர்மிக்கு போகணும் இல்லைன்னா ஆக்டர் ஆகணும்னு வரும். அது ரொம்ப கேஷுவலாக வரும். ஓகே. ஆர்மி போகிறதுன்றது ப்ரையாரிட்டியாக வந்துடும். இல்லைன்னா பைலட் ஆகணும் வரும். ஆர்மி அல்லது பைலட் அது ரிலேட்டடாக வரும். அப்படி இல்லைன்னா ஆக்டர், ஆக்ட்ரஸ் அது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ஏன் அப்படின்றது மேபி ஹிந்தி மூவிஸோட இம்பேக்டா, இல்லை இந்த ஹிந்தி மூவிஸில் இருக்கிற ஹீரோஸ் வாழ்கிற வாழ்க்கையினுடைய இம்பேக்டா தெரியல, ஆனால் வரும். நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணப்போ அது எனக்கு ஷாக்காக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்றப்பெல்லாம் ஷாக்கிங் இருந்தது. இப்போல்லாம் அது வருமே, வரலையே, எங்கே அதான் யாரோ வந்துடணுமே, நார்த்துனா வந்துடுமே அது அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. அப்படி ஒரு பெண் அதாவது அவங்களோட கெரியர் ஆக்ட்ரஸ் ஆகணும். இந்த ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்கிறதையே அவங்க ஆக்டர் ஆகணும்னு தான் பேசுகிறாங்க. ஆக்டர் அதான் பொதுவாக 2 தரப்பும் ஆக்டர்ன்றது தான் யூஸ் பண்ணுறது. நம்ம ஆக்டர்னா ஆண், ஆக்ட்ரஸ்னா பெண் அப்படி வச்சுட்ருக்கோம். ஆனால் பொதுவாக ஆக்டர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆக்டர் ஆகணும். அந்த ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கான அத்தனை குணாதிசயங்கள், அதாவது பார்த்தா இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி அவங்க அதுக்கு தகுந்த ஒரு உடல் அமைப்போட பேச்சோடு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு நடிக்க தெரியும், நடித்து காமிச்சதை பார்த்தா நிஜமாக என்னமோ நடந்த மாதிரி, அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, நான் அழப்போகிறேன்றதெல்லாம் நிஜமாக இறந்துட்டாங்க போல இருக்கு யாரோன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்கில்லெல்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாமே சேர்ந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஆமாம். அதாவது அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக ஷீ ஸ்ட்ராங். ஆனால் அவங்களுக்கு என்ன கேள்வின்னா, இந்த ஃபீல்டில் பீயிங் NLP கவுன்சிலர், நான் என்ன மாதிரி என்னோடய தாட்ஸ், லாங்குவேஜ், பிஹேவியரை வச்சுக்கணும், இதுதான் அவங்களோட கேள்வி. ரைட். இப்போ நான் அதாவது எனக்கு எப்போவுமே எவ்வளவு தூரம் இவங்க இதில் உண்மையாக இருக்காங்கன்றது தெரியணும்ல. ஸோ அதனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஆக்டர் ஆகணுன்றது ஓகே, அது ஆகுங்க, நான் இப்படி கேட்குறேன், ஃப்யூச்சரில் நீங்கள் மேரேஜ் செய்வீங்களா? ஏன்னா சில பேர்லாம் இப்போ ஆக்டர்னு போயிட்டா, நான் ஒரு 40-45 வயசு வரை மேரேஜ்லாம் இல்லை சார், இதுதான் எனக்கு இதுதான் தெரியும் தான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அப்புறம் ஏதோ பிடிச்சா பண்ணுவாங்க, இல்லைனா அதையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு சிங்கிளாகவே திரும்பவும் இருப்பாங்க, இல்லை எப்போவுமே சிங்கிளாக இருந்துருவாங்க, இல்லை நல்லா மேரேஜ் பண்ணி நல்லா வாழறவங்கள. ஸோ நீங்கள் என்ன உங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக் பாயிண்ட் என்னன்னு? சார் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்களாம் பெற்றுக்கணும்,
2 குழந்தைங்க அளவுக்கு இருக்கணும். ரைட். உங்களோட குழந்தைங்க உங்கள் படத்தை பார்ப்பாங்களா மாட்டாங்களா? பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்னம்மா இப்படிலாம் நடிச்சிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரியான படங்களா, இல்லை பெருமைப்படுற படம் கேரக்டர் வேணால் எப்படியா இருக்கலாமா, ஆனால் நீ நடிச்சிருக்க நடிப்பு சூப்பர் அப்படியா, இல்லை கேரக்டரே நல்ல கேரக்டர் படங்களா தெரில எப்படின்றது அப்படின்னா, சார் நான் இப்படி யோசிக்கல சார். நாங்கள் பொதுவாக நார்த்தில் வந்து இந்த ஒரு பார்வை இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி யோசிக்கல சார், இது வித்தியாசமாக அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு இங்கே ஒரு ஓப்பனிங் வருது. அப்புறம் இது ஒரு பாயிண்ட். இதை யோசிங்க, இதை யோசிச்சு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க நாளைக்கு உங்கள் படத்தை பார்த்தா எக்ஸலண்ட், அதாவது அதை ஒரு நடிப்பு தான் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அந்த முதிர்ச்சி வந்தாலுமே கூட, அதாவது குழந்தைங்களுக்கு 25 வயசு, அது அம்மா ஆக்ட்ரஸ் அப்படி தான் நடப்பாங்க அப்படின்ற முதிர்ச்சியே வந்தாலுமே கூட, நீ உங்கள் நடிப்புன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரியான ஆக்டிங்கா, இல்லை சும்மா நானும் போனேன் நானும் நடித்தேன் அப்படியா, இல்லை உங்களை பார்த்து இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு உட்காந்துருக்கு, உங்கள் பையன் உட்காந்துருக்காரு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அங்கே ஒரு டிவி இருக்குது ரெஸ்டாரண்ட்டில், உங்கள் பாட்டு ஒன்று போடுறான், பொண்ணுனாலையும் பையனாலையும் அங்கே உட்கார முடியாது, அப்படி நடிக்க போகிறீங்களா அப்படின்னு அந்த டிஸ்கஷன் போச்சு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப, அதாவது தெரில, அவங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா நமக்கு எப்போவுமே நாம் ஜெயிக்கிறது இருக்கும், நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஜெயிச்சதை பார்க்குறதுன்றது அளவுக்கு யோசிக்க வாய்ப்பு இல்லைல்ல. அது அவங்களுக்கு கொஞ்சம். ரெண்டாவது நான் சொன்னது வந்து ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர் இன் யுவர் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா சார், அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம், இப்போ எனக்கு என்னை பற்றிய ஒரு பார்வையில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு வைங்களேன், நீங்கள் அவர் சாரு இன்னும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு நான் என்னோடய செல்ஃப் எஸ்டீமில் போய் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு சரியாக இருந்தால் தான் அதை செய்வேன், அதெல்லாம் செய்யவே மாட்டேன். இப்போ நான் என்னோடய செல்ஃப் எஸ்டீமில் வந்து நான் ஒரு டீடோட்டலர்னு இருக்குது. இப்போது எனக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் வந்து வாங்க நானே வாங்கி தரேன் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் நீங்கள் அப்படின்னா நான் போயிடுவேன். நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா என்னோடய செல்ஃப் எஸ்டீமில் போய் தான் ரெஃபர் பண்ணுவேன். இது போனால் என்னோடய செல்ஃப் எஸ்டீம் டிஸ்டர்ப் ஆகுமே, நோ அப்படின்னு தான் நான் நோ சொல்வேன். அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு ஆக்டிங் கெரியரில் செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருந்தால் உங்களால் சில கேரக்டர்ஸ்க்கு நோ சொல்ல முடியும், சில அழைப்புகளுக்கு நோ சொல்ல முடியும், சில டாமினேஷன்ஸ்க்கு நோ சொல்ல முடியும், சில என்ன சொல்லலாம் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் சிலதெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நோ அப்படின்னு உங்களால் கிளியராக சொல்ல முடியும். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? அந்த செல்ஃப் எஸ்டீம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் அது அவங்க சிரித்தாங்க. செல்ஃப் எஸ்டீம் ஸ்ட்ராங்காக தான் சார் இருக்கேன், ஆனால் இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. இந்த செல்ஃப் எஸ்டீமை கொண்டு தான் நிறைய பேரை வந்து ஆமாம் ஆக்ட்ரஸ் ஆக்குது. அப்புறமா அவங்க இப்போ உயரத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த இழந்த செல்ஃப் எஸ்டீமை திரும்ப பிடிப்பாங்க. நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் சார் அப்படின்னாங்க. செல்ஃப் எஸ்டீமை இழந்து ஒரு விஷயம் நமக்கு தேவையா? அதில் 1000 கோடி வரட்டும், தேவையா? தேவை, போய்ட்டு வாங்க. இல்லை சார் செல்ஃப் எஸ்டீமை இழந்து நான் ஏன் சார்? யோசிங்க. இதோட அந்த டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. முதல்ல பேசுனது உங்கள் டாட்டரும் சன்னும், இல்லை உங்கள் 2 சன்ஸ், இல்லை உங்கள் 2 டாட்டர்ஸ் உங்கள் படத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்கள் அதில் பேசுகிற விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க, அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பிளாக் பண்ண முடியாது. இட் இஸ் அவைலபிள் அட் எனி டைம் தே கேன் see. நீங்கள் எப்படி வேணா இருக்கலான்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ நீ உன் கரியரில் எப்படி வேணா தானே இருந்த, அப்போ என்னையா இது அப்படின்னு ஒரு நாளைக்கு பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அது அவங்கள யோசிக்க வச்சது. செல்ஃப் எஸ்டீம் டாபிக் வந்து அவங்கள ரொம்ப ஷி வாஸ் அனேபிள் டு பேர் இட். அதாவது செல்ஃப் எஸ்டீம் பிடிக்கும், ஆனால் நான் ஒரு 2-3 சொன்னேன் இல்லையா, அழைப்புகள் வரும், நோ சொல்லணும், டாமினேஷன் வரும், நோ சொல்லணும், இம்மாரலாக சில விஷயங்களை கேட்பாங்க, நோ சொல்லணும். அப்படி சொல்கிற நடிகைகள் இருக்காங்களே, இன்றைக்கி வரை இருந்து பெரும் உயரங்களெல்லாம் தொட்டிருக்காங்களே,
அப்போ அது மாதிரி, ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து ஆக்டிங்னா இதை சொல்ல முடியும். பணம் சம்பாதிக்கிறது, கிளாமரு, டாப்பில் வரணும், போஸ்டர் அடிக்கணும், எல்லாரும் நான் என்னை வந்து கும்பிடணும் அப்படின்னா அது வேறு. அது அது நம்ம பேசலை. அதை செய்கிறவங்கள நம்ம தப்பு சொல்லலை, நாம் பேசலை, அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்லும்போது தென் ஷீ ஸ்டார்டட் டு திங்க். ஐ திங்க் ஒரு 2 மாதமோ 2-3 மாதம் கழிச்சோ, இல்லை சார் எனக்கு நல்லா யோசித்து பார்த்தேன், குழந்தைங்க, செல்ஃப் எஸ்டீம், அந்த 2 டாபிக் நீங்கள் எப்படி எனக்கு சொன்னீங்கன்னு தெரில, அதனால் எனக்கு என்னமோ இந்த கெரியர் சரியாக வராதுன்னு தோணுச்சு, அதனால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், படிப்பை தான் கையில் எடுக்கிறேன், படிப்பில் தான் போகிறேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கடினமாக இருக்கும்னு நினைக்கலாம் சார்? ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த படங்கள்லாம் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டார் ஆயிடுவோம், வந்து நிற்போம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கூட ஒத்துக்கிட்டாங்க. குழந்தைங்க பார்க்குறதுன்றது, இப்போ நடிக்க போகிறப்ப நான் கேரக்டரை செலக்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்ற டாபிக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஆமாம், ஏன்னா நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உள்ளே போகிறீங்க, வாய்ப்பு கேட்க போகிறீங்க, அப்போ எப்படி நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்க? நான் இப்படி தான் சார் இருந்தால் கொடுங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒருத்தர் வருவார். எல்லாம் இண்டஸ்ட்ரியாவாக தப்பாக இருக்குது, உங்களுக்கு ஒருத்தர் வருவார். ஆமாம், உங்களை சரியாக ஹானர் பண்ணுற ஒருத்தர் வருவார், அல்லது ஒருத்தங்க வருவாங்க, உங்களை நல்ல ஹைட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க. அது வரை நீங்கள் வித் ஸ்டாண்ட் ஆகணும். நான் ஒன்ஸ் செல்ஃப் எஸ்டீமை இழந்துட்டோம்னா எடுப்பார் கைப்பிள்ளை, யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. நான் அதை தப்பு சொல்ல, அப்படியெல்லாம் ஆகி நீங்கள் ஆகணுமான்னு கேட்டேன். ஆகணுன்னா நல்லா ஆகுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்களுக்கு இல்லை, இட் ஒன்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி தென் ஷி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். நவ் எஜுகேஷன், இன்கம், குழந்தைங்க அப்படின்னு செட்டில்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க. அந்த செல்ஃப் எஸ்டீம் பற்றி பேசும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்குறீங்க? 2வது அந்த பாதிப்புகளில் இருந்து எப்படி இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கலான்னு பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போது செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நாம் மொழிபெயர்த்தோன்னா சுயப்பெருமை, என்ன சொல்லலாம், கௌரவம், இல்லை வேறு ஏதோ அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக செல்ஃப் எஸ்டீம்ன்றது என்னென்னா, உன்னை நீ அறிதல். நம்மை நாம் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எதிராளிகிட்ட போய் காலில் விட மாட்டோம். உங்களை நீங்கள் முழுசாக அறியறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இன்னொருத்தங்களோட கேள்விகளுக்கோ பதில்களுக்கோ உங்கள்கிட்ட எந்த ஒரு விதமான ரியாக்ஷன்ஸும் இருக்காது. அதாவது உன்னை நீ அறிவாய் அப்படின்லாம் சும்மாலாம் சொல்ல, தன்னை அறிதல் தான் வந்து இந்த உலகத்தின் மிகப்பெரிய இயக்கம், மூமெண்ட். அதை செஞ்சுட்டா யாருக்கிட்டையும் எதுவும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் தன்னை அறிந்தவர்கள்னா பேச்சே இருக்காதுங்க. எல்லாரையும் கவனிப்போன்னு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாலும் அது அநேகமாக கன்ஸ்ட்ரக்டிவில் தான் போகும், நல்லா வர்றதுக்கு தான் போகும் அது. அப்போ அந்த தன்னை அறிதல் இருக்குல்ல, என்னை நான் உணரணும் அப்படின்ற அந்த இடம் இருக்குல்ல, அங்கே தான் செல்ஃப் எஸ்டீம் ஆரம்பிக்குது. நீங்கள் இதனுடைய ரிவர்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களை நீங்கள் அறியலை அல்லது அறிய முயற்சிக்கலை, உங்களை யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் செல்ஃப் எஸ்டீம் என்ன? ஸ்லேவ். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் வந்து ஆக்டர் ஆகணுமா ஸ்லேவ் ஆகணுமா? ஆக்டர் ஆகணும்னா வித் செல்ஃப் எஸ்டீம், இதுதாங்க என்னால் பண்ண முடியும். ஸ்லேவ் தெரியலைங்க, பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்கிற இடத்துக்கு போயிடுறோம். ஆக்டர்னு நான் சொல்கிற ஆண்களுக்கும் இது பொருந்தும். இப்போது நம்ம ஃபீல்டில் இருக்கிற எத்தனையோ பேர் சில கேரக்டர்ஸ் வரும்போது நோன்றாங்க. அப்போ என்ன காரணங்கள் ஆயிரம் இருக்கட்டும், நோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு இது என்ன செய்வேன் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு அந்த எஸ்டீம் இருக்கணும்ன்றேன். சார், இந்த பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க, அவங்கள பற்றி பேசும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செல்ஃப் எஸ்டீம் வேண்டாம், அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் மீண்டும் அதை பற்றி பேசுகிறேன்னு மாதிரி சொன்னதாக சொல்லியிருந்தீங்க. இப்போ அது பாசிபிளாக ஒரு மனிதனால ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு வேற ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், மேனேஜர் அது இதுன்னு யாராவது அவங்க இல்லை அது சார்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுவோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் எல்லாம் பண்ணி வந்தவங்க தான்.
தன்னோட இயல்பை விட்டுட்டு அங்கே மேலே போனதுக்கப்புறம் அந்த இயல்பு எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வேறு மாதிரி சொல்கிறேன் சார், உங்கள் இயல்பை விடுறதுக்கு யூ ஆர் பெய்டு. ஆக்டிங் வேறு. ஓகே. ஆக்டிங் வந்து உங்கள் 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 உயிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு எடுத்து ஓரம் வச்சுட்டு, அதாவது அழகு இல்லை, அழகு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடிக்கிறது, அழகு வந்து ஒரு அப்பாவாக நடிக்கிறது, அது வந்து உயிர்ப்பையே மாற்றுது, அது திறமை. அதை நாம் வந்து 100% பாராட்டுறோம். கமல்னு ஒரு நடிகரை எடுத்திங்கன்னா எப்படி எத்தனை கேரக்டரை அவர் வந்து அந்த உயிர்ப்பை எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாரு, அது தனி. நம்ம அதை பேசலை. நம்ம வந்து இந்த ஜேர்னிக்கு போகிறதுக்கு செல்ஃப் எஸ்டீமோடு போகிறோமா இல்லை தன்னை இழந்து போகிறோமா? தன்னை இழந்துன்னும் போது அதை அந்த தன்னை இழக்கிறதுக்கு தான் பணமும் புகழும் வந்து சேருது. அது பாவம் ஃபீமேலுக்கு வந்து இது அதிகம், மேலுக்கும் இருக்கும். மேல் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருப்பாங்க. ஆமாம் சார். அப்போ உங்களை கவர்ந்த நடிகை செல்ஃப் எஸ்டீமோட சக்ஸஸாக பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன்னா நடிகை உங்களுக்கு நடிகை பற்றி பர்சனலாக எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இப்போ நான் யாரையாவது சொன்னால் கூட அவங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது இவங்கள போய் சொல்கிறாங்க எழுறாங்கன்னெலாம் வரலாம். அதனால் எனக்கு அப்படி தெரில. எனக்கு வந்து சில பேரோட, இப்போது நடிகை ரேவதின்னு நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறோம், நதியா அவங்கள பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து வித்தியாசமாக நடித்த மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு அந்த ஒரு கோடு என்னவோ அந்த கோட்டுக்குள்ளேயே. சுகாசினி இவங்கெல்லாம் ஒரு கோடுக்குள்ளே கரெக்டாக நடித்த மாதிரி எனக்கு தெரியறது. ஏதோ ஒரு செல்ஃப் எஸ்டீம்குள்ளே அவங்க வந்து இருந்திருக்காங்கன்னு புரியுறது. பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்மையே அறியாமல் ஒரு மரியாதை வருது. அதாவது நான் வந்து கிளாமர் அந்த பக்கம் சொல்லலை. அதை இதை சொல்கிறதுனால அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் தப்பு அப்படியெல்லாம் நம்ம போகலை. நாம் பேசுகிறது வந்து ஒரு கோட்டுக்குள்ளே இவங்களால எப்படி நடிக்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் நதியான்னு எடுத்துங்களேன், இன்னைக்கு வர அவங்க நடிக்க வந்ததுலேருந்து இன்னைக்கு வர எப்படி அவங்களால வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு லைனில் வர முடிஞ்சது? இதே இண்டஸ்ட்ரி தானே, எப்படி அவங்க வந்தாங்க? எனக்கு ஒவ்வொரு முறை அவங்கள பார்க்கும்போதும் மரியாதை கூடுது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. சேம் வித் இவங்க. அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா ரோஹிணி மேடம், அதாவது ஆக்ட்ரஸ்ன்ற அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது 20 வருஷம் 25 வருஷமாக இருந்தாலும் ஒரு சரியான கோடுகளுக்குள்ளே எப்படி இருக்காங்க இவங்க. சார், இப்போ இந்த செல்ஃப் எஸ்டீம் என்பது இந்த ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் தேவைப்படும். எல்லாருக்கும், நான் ஆக்ட்ரஸ்ன்னு இதை சொல்லலை, ஆக்டருக்குமே எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போ எல்லாத்துக்கும் தேவைப்படுற விதமாக இந்த செல்ஃப் எஸ்டீமை எப்படி நம்ம உயர்த்தி போகலாம் அப்படின்றதுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள்? ரொம்ப சிம்பிள் சார். செல்ஃப் ரியலைசேஷன் புக்ஸ் ஆன் எனிதிங். நான் வந்து ஐ வில் பாசிபிளி சே புத்தாவோட தம்மபதா, அது விடுங்க நீங்கள். அதாவது எனி புக் ஆன் புத்தா. ஏன்னா புத்தா வந்து ஒன்று புத்தாவை பற்றியோ அல்லது புத்தா சொன்னதா எழுதப்படுகிற அனைத்து புத்தகங்களுமே உங்கள் செல்ஃப் ரியலைசேஷனை கேள்வி கேட்குற புக் தான். கதைகள் மூலியமாக அவர் வந்து எதையோ புரிய வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு கதையில் வந்து நல்லா வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான சூழ்நிலை எனக்கு எதுவும் சரியாக அமையலை அப்படின்னு ஒரு மாங்க்கு கிட்ட சொல்கிற கதை. இந்த மாங்க் என்ன பண்ணுவார், அவரை தூக்கி ஒரு இருட்டு அறை, அது ஒன்றும் வெளிச்சமே இருக்காது, அதுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போயிடுவார். சாப்பாடு மட்டும் வரும், மற்ற அவர் அங்கே இருக்கலாம், அதுக்குண்டான வசதிகள்லாம் உண்டு, ஆனால் வேறு வெளிச்சமே இருக்காது, இப்படி தான் இருக்கணும். ஒரு வாரம் கழித்து வெளியில் கூப்பிட்டு வந்தால் அவருக்கு கண்ணெல்லாம் கூசுது வெளியில் வெளிச்சத்துக்கு. ஒன்றும் புரியல, நீங்கள் என்னை எதுக்கு பூட்டினீங்கன்னு எனக்கு தெரில. சாப்பாடு வந்துருச்சு, மற்றது நான் வசதியோடு நல்லா படுத்தேன், தூங்கினேன், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நான் கொஞ்சம் நல்லான மாதிரி இருக்காது, என்னென்னலாம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாங்க் சொல்கிறாரு, சீடு இருக்குல்ல, விதை, அதுக்கு எதுக்குள்ளே இருக்குது? மண்ணுக்குள்ளே. வெளிச்சம் இருக்காங்க, அது என்ன பண்ணுது? மண்ணுக்குள்ளே இருந்து டெய்லி என்ன பண்ணுது? கொஞ்சம் என்னமோ எடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு.
அப்படித்தான் வளர்ச்சி இருக்கணும். நீ வந்து எனக்கு வெயில் அடிக்க மாட்டேங்குது, எனக்கு மழை வர மாட்டேங்குது, காற்றே வரல, இப்படிலாம் எந்த விதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா? நீங்கள் புதைச்சதுக்கப்புறம் புதைச்ச இடத்துல இருந்து அது வந்துடுது. நோ கம்ப்ளைண்ட்ஸ். அது மாதிரி நீ வந்து சூழல் வந்து எனக்கு சரியாக இருந்தாலும் நீ அப்படிலாம் முன்னேற முடியாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சால் மேலே வர முடியுமோ அதுதானே விதை செய்து. ஆமாம், அதை செய். அப்போ இதுக்கு சூழலை நாம் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்றது. விதைக்கான செல்ஃப் எஸ்டீம் வந்து சூழலை எதிர்பார்க்காம தன்னால் இயன்ற அளவு தனக்கு என்ன அளவு இருக்கோ அதில் வளர்றது. அது மாதிரி அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு வந்து அந்த செல்ஃப் எஸ்டீம் ஒரு கோடு வரும். இப்போ கிளாமரஸாக போகிறாங்க, நடிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்க, அதெல்லாம் நம்ம பேசலை. அதெல்லாம் அது யாரோ அது அவங்கெல்லாம் உடனே அவங்கெல்லாம் சரியில்லை, அதுக்குள்ளேயே நம்ம வரல. எவ்ரி ஒன் இஸ் யூனிக், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸ் ஆஃப் க்ரோத். இங்கே நாம் பேசுகிறது செல்ஃப் எஸ்டீமோடு வளரணும். ஏன்னா நாளைக்கு நம்ம குழந்தை பார்க்கும், ஆமாம், கேட்கும். அப்படின்னும் போது வெளி உலகத்தில் எல்லாரும் சரியாக இருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணான்லாம் பண்ண முடியாது. இருக்கிறதுல எனக்கு இதுதான் அளவு. ஒரு விதையை விதைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் அளவு. அது என்ன கொஞ்சம் 2 நாள் கழித்து மேலே வந்து ஏன் கொஞ்சம் பத்தில் இன்னும் கொஞ்சம் இடம் கொடுங்க நான் கேட்குது. அது சரி, இந்த உலகத்தின் அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் மரங்கள். அனைத்து மரங்களுக்கும் ஏதோ ஒரு விதை இருக்குது. எந்த விதையும் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதில்ல, இன்கன்வீனியன்ஸ் காட்டுறதில்ல, பிடிக்கலன்னு உள்ளேருந்து வெளியில் வரல. 4 நாள் பார்த்தங்க இந்த இடம் சரியில்லைங்க, வேறு ஏதாவது இடம் கொடுங்கலாம் வந்து கேட்குறதில்ல. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஆனால் வளரணும், சும்மாவும் இல்லை. வளருதுன்னா என்ன வளர்ச்சி? பூமியே பிளந்து அதுக்கு மேலே மரமாக போய் நிற்கிறதுன்னா அது என்ன வளர்ச்சி? அது கம்ப்ளைண்ட் பண்ணுதா? யார்கிட்டையாவது எதிர்பார்க்குதா? அது இருக்கிற இடத்துல என்ன அவைலபிளோ அதை வச்சு சிறப்பாக செஞ்சு உயரம் போயிடுது. காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆலமரம் வந்து கொஞ்சமாக வளரல, முழுசாக வளர்ந்து தான் முடிக்குது. அப்படின்றது நம்ம மனசில் வச்சுக்கலாம். சார், இந்த பவர்ஃபுல் ஸ்டோரியோட இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.